வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன்ஸில் மூலிமா நம்ம வந்து ப்ரெஷர் கரெக்ஷன், வால்யூம் கரெக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு கரெக்ஷன் நம்ம பார்க்குறோம். நம்ம இது யார் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டால் வாண்டர்வால்ஸ், ஜேடி வாண்டர்வால்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ஜேடி வாண்டர்வால்ஸ் மேட் த ஃபஸ்ட் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ரியல் கேஸ். ஒரு இயல்பு வாயுக்கள், அதாவது ரியல் கேஸை பற்றி மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸாக முதல்ல ஆய்வு சொன்னவர் யாருன்னா ஜேடி வாண்டர்வால்ஸ் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு மேத்தமெட்டிக்ஸை. His statement provided as an interpretation of real gas behavior at the molecular level. இவரது சமன்பாட்டின் மூலம் மாலிகூல்ஸ் அளவில் இயல்பு வாயுக்களின் தன்மையை விளக்க முடியும். அதாவது மாலிகூல்ஸோட லெவலில் இயல்பு வாயுக்களின் தன்மையை விளக்க முடியும். மாலிகூல்ஸ் லெவலில் அந்த ரியல் கேஸோட பிஹேவியரை நம்ம வந்து விளக்க முடியும் அப்படின்றது. He modified the ideal gas equation. Ideal gas equations-ஐ மாடிஃபை பண்ணுறாங்க. PV equal to nRT by introducing two correction factor. இந்த சமன்பாடை ரெண்டு கரெக்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நேம்லி ப்ரெஷர் கரெக்ஷன், அனதர் வால்யூம் கரெக்ஷன். பியை கரெக்ஷன் பண்ணுறாங்க, வியும் கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரெஷர் கரெக்ஷன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். The pressure of gas is directly proportional to the force created by the bombardment of the molecules on the walls of the container. ஒரு கேஸோடைய ப்ரெஷர் வந்து அந்த கேஸ் வந்து அந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஒரு கண்டெய்னர் சுவர் மீது மோதும் போது ஏற்படும் விசைக்கு நேர்த்தகவுடையது. இப்போ வந்து இது ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. இந்த கேஸ் மாலிகுல் இருக்குது. இந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து இந்த சுவரின் மீது மோதும்போது, இந்த கண்டெய்னர்ஸ் வால் மீது மோதும்போது ஏற்படும் விசைக்கு, இந்த ஏற்படும் ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக எது இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த மோதும்போது ஏற்படும் விசைக்கு நேர்வழி தொடர்புடையது. அதனால the pressure of the gas directly proportional to the force created by the bombardment of the molecules on the walls container. இந்த வால்ஸ் கண்டெய்னர் மீது அந்த மாலிகூல்ஸ் வந்து தாக்கும் பொழுது அந்த வாயுவினுடைய அழுத்தம் வந்து அதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. The speed of molecule moving toward the wall of the container is reduced by the attractive force extracted by its neighbor. இப்போ இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குது. இந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் சுவரின் மீது மோத விடாமல் எது தடுக்குது அப்படின்னு கேட்டால், இப்போது அந்த கண்டெய்னரில் சுவரின் மீது நோக்கி செல்லும்போது ஒரு வாயு மூலக்கூறு வேகமானது அந்த மூலக்கூறு சூழ்ந்துள்ள பிற மூலக்கூறுகள் கவர்ச்சி விசையினால் குறைக்கப்படுது. இப்போ வந்து இந்த மாலிகூல்ஸ் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சுவர் மீது மோதுது. அப்போ இதுக்கிடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து அந்த சுவர் மீது மோதாமல் இந்த மாலிகூல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற நெய்பர் மாலிகூல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த சுவர் மீது மோதக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் கேஸ் மாலிகூல் அந்த சுவரின் மீது மோதுது. அப்படி மோத விடாமல் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற மாலிகூல்ஸை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்குது. அப்படி இழுக்கும்போது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த சுவரின் மீது தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். Hence the measured gas pressure is lower than the ideal pressure of the gas. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் hence the measured gas pressure is lower than the ideal pressure of the gas. அதாவது அளந்தறியப்பட்ட அழுத்தமானது மெஷர்டு கேஸோட ப்ரெஷர் வந்து வாயுவின் நல்லியல்பு அழுத்தத்தை விட குறைவாகும்.
அந்த ஐடியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் அதை விட என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெஷர்டு கேஸ் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹென்ஸ் த வான் டெர் வால்ஸ் இன்ட்ரடியூஸ் கரெக்ஷன் டேம் டு திஸ் எஃபெக்ட். அந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வான் டெர் வால்ஸ் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாலிக்யூல்ஸாக இருக்குது. இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இந்த மாலிக்யூல்ஸ்லாம் அந்த சுவர் மீது போது தடுக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற இதை போய் சுவர் மீது தடுக்கிறது. இந்த பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுத்துக்குது. அப்போ அதனால் இந்த இதில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதேமாரி இந்த மாலிக்யூல்ஸ் அந்த சுவர் மீது போது தடுக்க இந்த மாலிக்யூல்ஸ் அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுத்துக்கு அப்படின்ட்டு மாலிக்யூல் அட்ராக்ஷன் பேலன்ஸ்டு. இதில் இன்வெர்ட் ஃபுல் உள்ள நோக்கி இழுக்குது. Van der Waals found out the force attraction experienced by molecule near the wall are directly proportional to square of the density of the gas. ஒரு கண்டெய்னரில் சுவருக்கு அருகே உள்ள மாலிக்யூல்ஸ், இந்த சுவருக்கு அருகே உள்ள மாலிக்யூல்ஸ் வந்து உணரும் கவர்ச்சி விசை. இந்த வான் டெர் வால்ஸ் என்ன சொல்கிறாருன்னா the force attraction experienced by molecule near the wall, நியர் வால்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு அட்ராக்டன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த சுவருக்கு அருகில் உள்ள மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு கவர்ச்சி விசையானது, அது உணர்வு ஒரு கவர்ச்சி விசையானது அந்த வாயுவினோட அடர்த்திக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அந்த கேஸோட டென்சிட்டிக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ், அந்த வாயுவின் அடர்த்திக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு வான் டெர் வால்ஸ் கண்டறிந்தார். அப்போ இந்த சுவருக்கு பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கேஸ்க்கு வந்து அந்த விசையானது அந்த வாயுவினோட அடர்த்திக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு. அதை ஃபார்முலா படி எப்படி எழுதுறாரு அப்படின்னு கேட்டால் P dash directly proportional ரோ ஸ்கொயர்டு. இது ரோ ஸ்கொயர்டு. இந்த ரோங்கிறது டென்சிட்டிக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது பை வால்யூம் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது டென்சிட்டிக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இருக்கும். இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வேறு n இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ். இந்த இடத்துல என்னங்கிறது வந்து அந்த வாயுக்களோட மோல்கள் எண்ணிக்கை, பிங்கிறது வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர், அந்த கண்டெய்னருடைய கன அளவு. அந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் P dash directly proportional n squared by v squared கிடைக்கும். இந்த இடத்துல directly proportional கேன்சல் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்தோம்னா அது directly cancel இப்போ ஈக்குவல் டு மாதிரி இருக்கலாம். அப்போ P dash equal to a n squared by v squared அப்படின்னு கிடைக்கும். வேறு a is a proportionality constant, அது ஒரு விகிதம் மாறிலி. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த கேஸ், அது வாயுவினுடைய தன்மையை பொறுத்து இருக்கும். இப்போ P ஐடியல் பி ஈக்குவல் டு P ப்ளஸ் இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் an ஸ்கொயர் பை v ஸ்கொயர். இந்த மதிப்பு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் பார்த்தோம். அந்த மதிப்பு என்ன மதிப்பு P டேஷ். அப்போ P ஐடியல் ஈக்குவல் டு P ப்ளஸ் P டேஷ். பிங்கிறது வந்து ப்ரெஷர். இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் உணரும் வந்து பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ இந்த P டேஷ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ P ஐடியல் ஈக்குவல் டு P ப்ளஸ் P டேஷ் அப்படிங்கும்போது பியோட வேல்யூ P தான், P டேஷோட வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் ப்ரெஷருக்கு கொடுக்கும்போது நமக்கு சமன்பாடு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து வால்யூம் கரெக்ஷன். Every individual molecules of a gas occupy a certain volume. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸ் மாலிக்யூல்ஸும் ஒரு குறிப்பிடத்தக்க கன அளவை அடைத்து கொள்ளும். இப்போ வந்து இது ஒரு கேஸ் மாலிக்யூல், இது ஒரு இடத்த வந்து என்ன பண்ண ஆக்கிரமிக்கும். ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலும் இண்டிவிஜுவல் கேஸ் மாலிக்யூல்ஸும் ஒரு இடத்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆக்குபை பண்ணிக்கும். இதில் டோட்டலாக இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் அந்த டோட்டல் வால்யூமை விட ஒரு சிங்கிள் மாலிக்யூல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிற இடம் வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் மாலிக்யூல்ஸ் வந்து இவ்வளோ இடம் தான் ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ டோட்டலாக எல்லா கேஸும் ஆக்குபை பண்ணிக்கிற இடத்த விட
இந்த இடம் கம்பேர் பண்ணும்போது இது சிங்கிள் மாலிகூல்ஸ் ஆக்குபை இருக்கிற அந்த வால்யூம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். The actual volume is less than the volume of the container V. இங்கே வாயு அடங்கிய கோள்களின் அதாவது கேஸ் அடங்கிய அந்த கண்டெய்னரின் கன அளவு வியை காட்டிலும் வாயுவின் உண்மையான கன அளவு குறைவானது. அப்போ இந்த வாயுவினுடைய கன அளவு உண்மையான கன அளவு குறைவு, அந்த கேஸ் அடங்கிய அந்த கண்டெய்னருடைய கன அளவு வி அதுதான் அதிகமாக இருக்கும். அந்த வாயுவினுடைய உண்மையான கன அளவு வந்து குறைவானதாக இருக்கும். இதுக்கான வந்து ஒரு ஃபேக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வான் டெர் வால்ஸ் இன்ட்ரடியூஸ் a correction factor V dash to this effect. Let us calculate the correction term by the considering gas molecule as sphere. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கேஸ் மாலிகுல்ஸை ஸ்பியராக கன்சிடர் பண்ணுறாரு ஜேடி வான் டெர் வால்ஸ். இந்த இடத்துல இது ஒரு கேஸ் மாலிகுல், இது ஒரு கேஸ் மாலிகுல், ரெண்டும் அவனோட ஜாயிண்டாக இருக்குது. அப்படி ஜாயிண்டாக இருக்கும்போது இதில் வந்து ஒரு கோள வடிவத்தில் வந்து ஸ்பியர், அதாவது கோள வடிவத்தில் வந்து கேஸ் மாலிகுலும் எடுத்துட்டார். இந்த ரெண்டு மாலிகுல்ஸும் வந்து ஒன்று டச் ஆகிட்டு இருக்குது. இந்த மாலிகுல்ஸ்க்கும் இன்பிட்வீன் கேப்பில் வந்து இவ்வளவு வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூம் இருக்குது, அதாவது ஒதுக்கப்பட்ட கன அளவு இருக்குது, புறக்கணிக்கப்பட்ட கன அளவு இருக்குது. அப்போ ஒரு கேஸ் மாலிகுல் இன்னொரு கேஸ் மாலிகுலுக்கும் ஜாயிண்டாக இருக்கும்போது அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து இருக்கக்கூடியதுன்னா எக்ஸ்க்ளூடட் வால்யூம், புறக்கணிக்கப்பட்ட கன அளவு. அப்போ இந்த மாலிகுல்ஸ்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் 6, இந்த மாலிகுல்ஸ்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் 6. அப்போ மொத்தமாக எத்தனை ஆர் அப்படிங்கிறதா 2R இருக்கும். விங்கிறவனு கேட்டால் எக்ஸ்க்ளூடட் வால்யூம், அதாவது புறக்கணிக்கப்பட்ட கன அளவு, எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் 2 மாலிகுல்ஸ். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் 2 மாலிகுலோட புறக்கணிக்கப்பட்ட கன அளவு என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஒரு ஒரு மாலிகுல்ஸோடைய கன அளவு கண்டுபிடிக்கும் 4/3 πr³. 4/3 πr³. இப்போ இங்கே 2 மோல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எத்தனை இது 2 ஸ்பியர் இருக்குது, அந்த 2 ஸ்பியரோடைய வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல 2R அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அதனால தான் இந்த இடத்துல 2Rன்னு இருக்கும். அப்போ 4/3 பை இந்த இடத்துல 6 இடத்துல வேல்யூ வந்து 2R பவரில் க்யூப் அப்படின்னு இருக்கும். இந்த இதில் 4/3 by 2R³. இந்த 2 3 டைம் போட்டு இருக்கும்போது 2 × 2 × 8 மாறிடும். அந்த 8 முன்னாடி போட்டுங்க. மீதி என்ன இருக்குன்னா 4/3 πr³ இருக்கும். இது என்ன கேட்டால் இந்த 8ங்கிறத அப்படியே போட்டுக்குங்க. இந்த 4/3 πr³ என்ன கேட்டால் வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிகுல், ஒரு சிங்கிள் மாலிகுலோடைய கன அளவு. ஒரு சிங்கிள் மாலிகுல்ஸோடைய கன அளவு என்ன கேட்டால் 4/3 πr³. அப்போ எவ்வளோ இருக்குன்னா 8 Vmன்னு இருக்குது. அப்போ இப்போலாம் நம்ம வந்து 4/3 πr³ போல் Vm போட்டுக்கலாம். Vmங்கிறது வந்து கேட்டால் வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிகுல்ஸ். எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிகுல். இதில் என்ன பண்ணால் ஒரு சிங்கிள் மாலிகுல்ஸோட புறக்கணிக்கப்பட்ட கன அளவுனா எவ்வளவுன்னு பார்க்குறேன். அப்போ நம்ம அப்படின்னா இந்த 2 மாலிகுல்ஸ் நம்ம போட்டுருந்தோம். அப்போ இந்த ஒரு மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த கிடைச்ச வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 4 Vm கிடைக்கும். இது வந்துன்னா எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிகுல்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் n மாலிகுல்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம என்னென்னா ஒரு சிங்கிள் மாலிகுல்ஸ் தான் பார்த்தோம். அப்போ n மாலிகுல்ஸ் போடும்போது அதுக்கு முன்னாடி n போட்டுங்க. அப்போ n 4 Vm கிடைக்கும். இந்த 4 Vmக்கு பதிலாக நம்ம வந்து பீன்னு அப்ளை பண்ணலாம். பீங்கிறது வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 4 Vm அப்படிங்கிறதுக்கு அந்த பிக்கு ஈக்குவல் டு. அப்போ என்ன பண்ணணும்னா V டேஷ் கரெக்ஷன் ஃபேக்டரில் NBன்னு அப்ளை பண்ணலாம். இப்போ அதேமாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் V ஐடியல் ஈக்குவல் டு V மைனஸ் V டேஷ். வியோட வேல்யூ V தான், V டேஷோட வேல்யூ வந்து NB அப்படின்னு. இதான் கேட்டால் வால்யூம்க்கான கரெக்ஷன் ஃபேக்டர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த 2 சமன்பாடையும் பாருங்கள். PV ஈக்குவல் டு nRT. இந்த சமன்பாட்டில் ப்ரெஷரோட கரெக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரெஷருக்கு கரெக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் P + AN²/V² பார்த்தோம். இன்னொன்று வால்யூம் கரெக்ஷன் வந்து V மைனஸ் NBன்னு பார்த்தோம். ஈக்குவல் டு கேட்டால் nRT.
அப்போ இந்த சமன்பாட்டில் ப்ரெஷரோட கரெக்ஷனும் வால்யூமோட கரெக்ஷனும் அப்ளை பண்ணி அந்த சமன்பாட்டில் கொடுக்கும் பொழுது அந்த சமன்பாடை வந்து என்ன பண்ண முடியல ஐடியல் கேஸ் பிஹேவியராக செயல்படும் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆண்ட்ரோ ஐசோத்தம். கார்பன் டை ஆக்சைடினுடைய ப்ரெஷர் வால்யூம் ஐசோத்தம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடினுடைய ப்ரெஷர் வால்யூமோடைய சம வெப்பநிலை கோடு. ஐசோத்தோம்ஸ் அப்படின்னா என்ன? சம வெப்பநிலை கோடுகள் அப்படின்னு அர்த்தம். ஆண்ட்ரோ ஐசோத்தம் அப்படின்னா ஆண்ட்ரோஸின் சம வெப்பநிலை கோடு. Thomas Andrew gave the first complete data on a pressure, volume, temperature of substance in a gaseous and liquid state. தாமஸ் ஆண்ட்ரூஸ் என்பவர் என்ன பண்ணாருன்னா கேஸஸ் மற்றும் திரவ நிலைமையில் லிக்விட் ஸ்டேஜில் உள்ள ஒரு பொருளினுடைய ப்ரெஷர், வால்யூம் மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றுக்கிடையான ஒரு முழுமையான தரவுகளை முதலில் கொடுத்துள்ளார். தாமஸ் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா கேஸ் மற்றும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு, கேஸ் ஸ்டேட் மற்றும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதுக்கு மூணுக்கு இடையிலான ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை ஃபஸ்ட்டு கொடுத்தவர் அவர் தான். ஹீ ஃப்ளோட்டட் ஐசோத்தோம் கார்பன் டை ஆக்சைடு அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். இந்த இடத்துல என்னென்னா கார்பன் டை ஆக்சைடோடைய சம வெப்பநிலை கோடுகளை அவர் வரைஞ்சார். கார்பன் டை ஆக்சைடு வந்து எந்த டெம்பரேச்சரில், ஒவ்வொரு டெம்பரேச்சரில் கோடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அதனுடைய கோடுகள் எப்படி இருக்குங்கிறத ட்ரா பண்ணார். ஃப்ரம் த ப்ளோட் வி கேன் இன்ஃபர் த ஃபாலோயிங். அதனுடைய டயக்ராமை நம்ம பார்க்குறோம். நம்ம அட் ஏ லோ டெம்பரேச்சர் ஐசோத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸ். குறைவான வெப்பநிலையில் வரையப்பட்ட வெப்ப சமநிலை கோடுகளில் உதாரணமாக 13 டிகிரி செல்சியஸில் அழுத்தம் அதிகரிக்கப்படும் போது த ப்ரெஷர் இன்க்ரீஸிங் த வால்யூம் டிக்ரீஸ். அழுத்தம் அதிகரிக்கும் போது வால்யூம் குறையுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து குறையுது. 13 டிகிரி செல்சியஸில் அழுத்தம் அதிகரிக்கும் போது வால்யூம் வந்து குறையுது. அலாங் ஏபி, அதாவது அப்படின்னு கேட்டால் ஏபியின் வழியே பிஏ அடையும் வரை கன அளவு குறையும். இப்போ ஏபியிலேருந்து பிஏ வந்து ரீச் ஆகும்போது கேஸ் அன்டில் த பாயிண்ட் பி இஸ் ரீச்டு. ஏலேருந்து பி வரைக்கும் போகும்போது, இது ஏலேருந்து பிக்கு வரும்போது அதனுடைய வால்யூம் என்ன ஆகிட்டு அப்படின்னு கேட்டால் குறையுது அப்படின்னு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஏ, இது பி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இதனுடைய டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸில் ஏபி வழி என்ன பண்ண அப்படின்னா அந்த ஏலேருந்து பி வரும்போது என்ன பண்ண அப்படின்னா அதனுடைய கன அளவு வால்யூம் வந்து குறையுது. அது அங்கே ஏ, இது பி, இங்கேருந்து குறைஞ்சிருக்குது, இங்கேருந்து இப்படி வந்துருக்குது, குறையுது. பியிலேருந்து சி வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா அதனுடைய கோடுகள் வந்து எப்படி இருக்குது, பிசின்னு வழியே திரவமாதல் நிகழ்வுது. ஸோ பியிலேருந்து சி வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல பியினுடைய அழுத்தம் மாறாது இருக்குது. பியிலேருந்து அதனுடைய ப்ரெஷர் வந்து மாறாமல் இருக்குது. இப்போ பியிலேருந்து சி வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து ஒரு லிக்விட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நடக்குது. At B, a liquid separate along the line BC. அந்த பிசி லைனில் வந்து லிக்விட் செப்பரேட் ஆகுது. லிக்விட் வந்து என்ன பண்ண அப்படின்னா திரவமாதல் நிகழ்கிறது. மேலும் வாயு மற்றும் திரவ நிலைமை இரண்டுமே இணைந்து காணப்படும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா போத் லிக்விட் அண்டு கேஸஸ் கோ எக்ஸிட். அந்த இடத்துல ரெண்டு நிலையும் பியிலேருந்து சி வரைக்கும் ரெண்டு நிலையுமே இருக்கும். என்ன ஸ்டேட்டில், லிக்விட்லேயும் கேஸஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். அண்ட் த ப்ரெஷர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். அந்த இதில் வந்து ப்ரெஷர் அப்படின்னா மாறாமல் அப்படியே இருக்கும். சியில் வந்து கேஸ் முழுவதும் திரவமாயிரும். பியிலேருந்து சி வர வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா லிக்விட்ஸ்னு கேஸஸ் ஸ்டேட்டில் ரெண்டுலேயுமே காணப்படும்.
அது சிக்கு வந்து அட்டன் ஆன சி வந்து ஜாயிண்ட் சிக்கு வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவா மாறிடுன்னா கேஸாக மாறிடும். அந்த சி வாயுவானது முழுவதும் என்னவா மாறினா லிக்விடாக மாறும். அப்போ பியிலேருந்து சி வர வரைக்கும் லிக்விட் கேஸில் இருக்கும். இந்த சியை வந்து அடைஞ்ச உடனே அது முழுவதும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணால் லிக்விடாக மாறிடும். அட் சி த கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு லிக்விட். அந்த சி வந்த உடனே அதில் கம்ப்ளீட்டாக அது லிக்விடாக மாறிடுது. இஃப் த ப்ரெஷர் இஸ் ஹையர் தென் தட் த சி. சியில் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் நீ எவ்வளோ கொடுத்தாலுமே ஒன்லி த லிக்விட் இஸ் கம்ப்ரஸ்டு. அந்த இடத்துல லிக்விட் மட்டும்தான் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். there is no significant change in the volume. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கு அடுத்தது the successive isotherm similar trend with the shorter flat regions. இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவோம்னா ஷார்ட்டர் ஃப்ளாட் ரீஜன்ஸ் மேலே கீழே வர என்ன பண்ண அப்படின்னா அதோட சம வெப்பநிலை கொடுக்குறது குறைஞ்சிட்டே இருக்குது. the volume range in which the liquid and gases coexist becomes shorter. இந்த இதை பார்த்தா சம வெப்பநிலை கோடுகள் வந்து வரையறுக்கப்பட்ட சம வெப்பநிலை கோடுகள் இந்த தன்மையை பொறுத்து தட்டையான பகுதி அளவு குறைந்து கொண்டே வருது. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி வரைக்குமே அதனுடைய வால்யூம் வந்து குறையுது. பியிலேருந்து சி வரைக்கும் வந்துச்சுன்னா அதில் வந்து லிக்விட் ஸ்டேட் அண்டு கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. சி வந்து அடைஞ்சோன்னா லிக்விடாக மாறிடுது. அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே அதை லிக்விடை தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல வால்யூம் குறையாது. அதேமாதிரி ஏ டேஸ்லேருந்து பி டேஸ்க்கு வரும்போது அதனோட வால்யூம் குறையுது. இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து 21 டிகிரி செல்சியஸ் நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து B1லேருந்து சி டேஸ்க்கு வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா சம வெப்பநிலை வந்து இங்கே பெருசாகுது, கண்டென்சேஷன் ரீஜன்ஸ் பெருசாகுது, இங்கே வந்து கம்மியாக இருக்குது. மறுபடியும் 31 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வால்யூம் வந்து குறைஞ்சி ஒரு ஷார்ட்டர் பிளேட் ரீஜனாக மாறிடுது. ஒரு தட்டையான பகுதி வந்து அளவு குறைந்து கொண்டே வந்து குறையுது. அப்போ இப்படி மாறுதுன்னா அந்த வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்ப்ளீட்டாக என்ன வேணும் திரவமும் வாயு இணைந்து காணப்படும். இதை அக்யூரேட்டாக சொன்னோம்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த கன அளவு வீச்சுன்னு சொல்லுவாங்க. 31.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குறைந்து கொண்டே வந்து தட்டையான பகுதி பி என்ற புள்ளியில் 0 ஆகுது. அப்போ பிளாட்டான ரீஜன் வந்து குறைஞ்சு கொண்டே வந்து இந்த டிகிரி செல்சியஸில் வந்து என்னவா மாறுதுன்னு கேட்டால் 0 மாறிடுது. அதாவது இந்த புள்ளியில் வந்து CO2 வாயு வந்து முற்றிலுமாக லிக்விடாக மாறிடும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த வால்யூம் குறைஞ்சி பிளேட் ரீஜன்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டே வருது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்தோடனே அதனுடைய தட்டையான பகுதி குறைந்து கொண்டு வந்து ஒரு பூஜ்ஜிய பிளேஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. At the temperature 31.1 degrees Celsius, the length of the shorter portion is reduced. 31.1 டிகிரி செல்சியஸில் அந்த ஷார்ட்டர் போர்ஷனுடைய லென்த் வந்து குறைஞ்சிட்டு வந்து அது 0 அட் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து 0வாக மாறிடுது. அதர்வைஸ் த CO2 கேஸ் இஸ் லிக்விஃபைட் கம்ப்ளீட்லி அட் திஸ் பாயிண்ட். அந்த டெம்பரேச்சரில் வந்து CO2 வந்து கம்ப்ளீட்டாக என்னவா மாறினா லிக்விடாக மாறிடுது. This temperature is known as a liquefaction temperature or critical temperature. அதுக்கு அந்த டெம்பரேச்சருக்கு பேர் என்ன பண்ணுன்னா லிக்விஃபிகேஷன் டெம்பரேச்சர் அல்லது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடோட நிலைமாறு வெப்பநிலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 31.1 டிகிரி செல்சியஸில் அது லிக்விடாக மாற்றிட முடியும். அட் திஸ் பாயிண்ட் த ப்ரெஷர் 73 அட்மாஸ்பியர். அந்த பாயிண்ட் ப்ரெஷரில் வந்து 73 அட்மாஸ்பியரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த புள்ளியில் வந்து அழுத்தம் வந்து 73 அட்மாஸ்பியரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வெப்பநிலைக்கு மேலே எவ்வளோ நீ ப்ரெஷர் கொடுத்தாலும் CO2 வாயு நிலைமையில் தான் இருக்கும். above this temperatures CO2 remain as the gas at all pressure value. அந்த டெம்பரேச்சருக்கு மேலே நீ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே CO2 வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் 31.1 டிகிரி செல்சியஸ்லாம் வந்து லிக்விடாக இருக்கும். இட் இஸ் தென் provided that many real gas behave in a similar manner to carbon dioxide. இதே போல் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் பல இயல்பு வாயுக்கள் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பல இயல்பு வாயுக்கள் ரியல் கேஸும் வந்து இதுமாதிரி செயல்படுது. அப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய ஃப்ளேட் ஆஃப் ரீஜன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் லிக்விடாக மாறிடுது. அப்போ இந்த படத்தை பார்த்தா ஏலேருந்து பிக்கு வரும்போது அதனுடைய வால்யூம் குறையுது.
அப்போ வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த பியிலேருந்து இந்த சிக்கு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல பியிலேருந்து சிக்கு வரும்போது அது லிக்விட் ஸ்டேட்டும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. சியை வந்து அடைஞ்சோடனே அது வந்து எனக்குன்னா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே அதனுடைய வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகலை. அதேமாரி ஏ டேஸ் பி டேஸ் வரும்போது அதோட வால்யூம் குறையுது. இது 21°C வந்து அந்த தட்டையான பகுதி இன்னும் குறையுது. மறுபடியும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் 31.1°C வந்து அந்த பிளேட் ஆஃப் ரீஜன்ஸ் குறைஞ்சி ஒரு 0 வந்துடுது. அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரில் CO2 வந்து கம்ப்ளீட்டாக என்ன வருதுன்னா லிக்விடாக மாற்றிடலாம். அந்த டெம்பரேச்சருக்கு மேலே எந்த டெம்பரேச்சரு, அந்த டெம்பரேச்சருக்கு மேலே எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, அந்த அதிக ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த என்ன பண்ணாலும் அது வந்து கேஸாக தான் இருக்கும், லிக்விடாக மாற்ற முடியாது. அப்போ இந்த டெம்பரேச்சரில் தான் அதை நம்ம வந்து லிக்விடாக மாற்ற முடியும். Though the nature of isotherm remains similar, சம வெப்பநிலை கோடுகள் nature of isotherms remain similar, the critical temperature சம வெப்பநிலை கோடுகள் வந்து இயல்பாக ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் நிலைமாறு வெப்பநிலை மற்றும் அவ்வெப்பநிலையில் நிலைமாறு அழுத்தம் மற்றும் நிலைமாறு கன அளவு ஆகியவை ஒரு குறிப்பிட்ட வாயுக்கு அந்த தன்மையை பொறுத்து அமையும். அப்போ அந்த சம வெப்பநிலை கோடுகள் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதில் கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்டிகுலர் கேஸ், ஒவ்வொரு பர்டிகுலர் கேஸுக்கும் அதனுடைய நிலைமாறு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் வால்யூம் இதை பொறுத்து அதனுடைய பண்பு வந்து அமையும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ சம வெப்பநிலை ஐசோதர்ம்ஸ் வந்து கோடு நேச்சர் இப்போ ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த நிலைமாறு வெப்பநிலை அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மற்றும் அந்த வெப்பநிலையில் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் மற்றும் கிரிட்டிக்கல் வால்யூம் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட கேஸிற்கு அந்த தன்மையை பொறுத்து அமையும். Now we can define the critical constant as follows. நிலைமாறு மாறிலியை நாம் பின்வரும் வரைக்கலாம். ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா டிசின்னு சொல்லுவோம். Of a gas define the temperature above which it cannot be liquefied even at high temperature. எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேலே அதிக அழுத்தம் அளிக்கப்பட்டாலும் ஒரு வாயுவினை திரவமாக்க இயலாதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் என்னன்னா நிலைமாறு வெப்பநிலை. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்காங்க, 31.1°C மேலே நீ வந்து எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த கேஸை நம்ம என்ன பண்ண முடியாது, திரவமாக்க முடியாது. இந்த டெம்பரேச்சருக்கு மேலே நீ எவ்வளோ டெம்பரேச்சருக்கு கொடுத்தாலுமே அது வந்து அதை நம்ம என்ன மாற்ற முடியாதுன்னா லிக்விடாக மாற்ற முடியாது, அது கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்போ இதுதான் கேட்டினா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கார்பன் டை ஆக்சைடு இந்த டெம்பரேச்சரில் தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு லிக்விடாக மாறும். அப்போ வந்து எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேலேயே அதிக அழுத்தம் அளிக்கப்பட்டாலும் ஒரு கேஸை நம்ம திரவமாக்க இயலாதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் நிலைமாறு வெப்பநிலை, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். The temperature above which cannot be liquefied even at a high pressure. அதே மாதிரி கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன கேட்டால் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் பிசி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டால் ஒரு மோல் வாயுவினை அதன் நிலைமாறு வெப்பநிலையில் திரவமாக்க தேவைப்படும் குறைந்தபட்ச அழுத்தம். பாருங்கள், the critical pressure PC, a gas is defined the minimum pressure required to liquefy 1 mole of gas at its critical temperature. அதாவது ஒரு மோல் கேஸை அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் திரவமாக்க தேவைப்படும், அதாவது லிக்விடாக்க தேவைப்படும் குறைந்தபட்சம், அதாவது மினிமம் ப்ரெஷர் தேவைப்படுதா அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் கேட்டால் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மோல் வாயுவை திரவமாக்க தேவைப்படும், லிக்விடாக மாற்ற தேவைப்படும் ஒரு குறைந்தபட்ச ஒரு மினிமம் ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றது. அதேமாதிரி கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. is defined, the critical volume VC is defined as the volume occupied by 1 mole of gas at its critical temperature and critical pressure. ஒரு மோல் கேஸானது அதன் நிலைமாறு அழுத்தம்
மற்றும் நிலைமாறு வெப்பநிலையை அடைத்துக்கொள்ளும் கன அளவு. ஒரு மோல் கேஸ் ஆனது அதன் நிலைமாறு அழுத்தம் மற்றும் நிலைமாறு வெப்பநிலை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷரை அடைத்துக்கொள்ளும் அந்த கன அளவு. இந்த வால்யூம் ஆக்குபைடு 1 mole ஆஃப் கேஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். 1 mole ஆஃப் கேஸ் வந்து அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லையும் கிரிட்டிக்கல் ப்ரெஷர்லையும் எவ்வளோ வால்யூம் ஆக்கு பண்ணிக்கிறதோ அது பேர் தான் கிரிட்டிக்கல் வால்யூம். அப்போ இது மூணுமே வந்து டிசி, பிசி, பிசி இது மூணுமே வந்து 2 mark கொஸ்டின் வைப்பாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படிங்கிறத 2 mark கொஸ்டின் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஹீலியத்தோடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எவ்வளவு, கிரிட்டிக்கல் ப்ரெஷர் எவ்வளவு, கிரிட்டிக்கல் வால்யூம் எவ்வளவு, அதுமாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளவு, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், வாட்டர், அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் குளோரைடு, மீத்தேன், எத்திலின் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் என்ன அப்படின்னா அதனுடைய நிலைமாறு வெப்பநிலை டிசி, பிசி நிலைமாறு அழுத்தம், பிசி நிலைமாறு கன அளவு அதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 mark கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணி அப்போ இதில் வந்து இந்த வால்யூம் கரெக்ஷன், ப்ரெஷர் கரெக்ஷன் இது 2 5 mark கொஸ்டின் எது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கரெக்ஷன் 5 mark கொஸ்டின். இங்கேருந்து இது வரைக்கும் எழுதணும். இந்த டயக்ராம் போடணும். இது 5 mark கொஸ்டின். வால்யூம் கரெக்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆண்ட்ரோஸ் ஐசோத்தம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இது வந்து ஆண்ட்ரோ ஐசோத்தம் அப்படின்னு கேட்பான். இது ஒரு டைம் 5 mark கொஸ்டினில் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். அல்லது ப்ரெஷர் வால்யூம் ஐசோத்தம் கார்பன் டை ஆக்சைடு அப்படி கூட கேட்கலாம். இது டைரெக்டாக கேட்டால் அப்படி கேட்பான், இன்டைரக்ட் கேட்டால் அப்படி கேட்பான். இது 5 mark கொஸ்டின். இங்கேருந்து இந்த டயக்ராம் வரைக்கும் எழுதுவேன் 5 mark கொஸ்டின். இப்போ 3 5 mark கொஸ்டின். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும் டிசி, இது ஒரு 2 mark கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கிரிட்டிக்கல் ப்ரெஷர் 2 mark 3 mark எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கிரிட்டிக்கல் வால்யூம் இது 3 mark கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா எழுதி படித்து அதுக்கான ஆன்சர் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ இந்த இடத்துல 1 mark கொஸ்டின் கேட்பான். இதில் எது கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அளவு 31.1. இந்த இடத்துல 31.1ங்கிறத கெல்வினுக்கு மாற்றணும். இது செல்சியஸில் இருக்குது. 31.1 டிகிரி செல்சியஸு. கெல்வினுக்கு செல்லும்போது 273 நம்ம ஆட் பண்ணிக்கணும். 273 நம்ம ஆட் பண்ணும்போது இது 403.1 இப்படி கிடைக்கும். 304.1 அல்லது 2 அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அப்போ நம்ம செல்சியஸில் இருக்குது அது கெல்வினுக்கு மாற்றினோம்னா 273 ஆட் பண்ணும்போது கெல்வினுக்கு மாறிக்கும். அப்போ இதில் வந்து என்கிட்ட இதில் கெல்வினில் தான் கொடுத்துருப்பாங்க கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இது வந்து அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டிமீட்டர் கியூப் மோல் மைனஸில் கொடுத்துருக்காங்க வால்யூமை. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது செல்சியஸில் கொடுத்ததை நம்ம கெல்வினுக்கு மாற்றிக்கிங்க. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டிமீட்டர் கியூப் மோல் -1 வால்யூம் கொடுத்துருக்காங்க.
மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.